Hi guys, welcome to Finance Period. Secrets of a Pivot Boss. ஆத்தர் ஃப்ராங்க்லின் ஒச்சவா எழுதின இந்த புக்கோட சம்மரியை தான் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி சாப்டர் 1ல் இருக்க 6 டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சாப்டர் 1ல் ஆத்தர் எப்படி மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அடுத்தது சாப்டர் 2ல் எப்படி ஒரு ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 6 முக்கியமான டாபிக்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த 6 முக்கியமான டாப்பிக்கை நம்ம ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாமல், ஏன்னா அது ரொம்ப பெரிய டாபிக். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸை லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துட்டோம். பேலன்ஸ் இருக்க 3 டாபிக்ஸை நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்க்காம யாராச்சும் இருந்தீங்கன்னா போய் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கண்டினியூஸ் வீடியோஸ்லாம் புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் ரிவர்சல் செட்டப்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த ரிவர்சல் செட்டப்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அது கூடயே ரிவர்சல் செட்டப்ஸில் 2 ரிவர்சல் செட்டப்ஸை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம், விக் ரிவர்சல் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரிவர்சல் என்னன்னா அவுட் சைட் ரிவர்சல் செட்டப். ஸோ இந்த அவுட் சைட் ரிவர்சல் செட்டப்ஸ் எப்படி இருக்கும்னா, இதுக்கு ஆத்தர் எதை எக்ஸாம்பிளாக சொல்கிறாருன்னா, ட்ராம்ப்லைன், அந்த குழந்தைங்க ஜம்ப் பண்ணி விளையாடுவாங்க பார்த்தீங்களா, ட்ராம்ப்லைன், அதை ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாரு. முதல்ல இந்த அவுட் சைட் ரிவர்சல் செட்டப்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்மளுக்கு ட்ரேடிங்கில் ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு தெரியும், என்கல்ஃபிங்னு ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது என்னன்னா, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த முழுசா விழுங்கக்கூடிய அளவுக்கு அடுத்த நடக்க போற விஷயம் இருந்ததுன்னா அதை ஒரு என்கல்ஃபிங் சொல்லுவாங்க. ப்ரீவியஸா நடந்திருக்க ஒரு விஷயம் அது புதுசா ஒரு விஷயம் முழுசா விழுங்கிடும். இதை என்கல்ஃபிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த என்கல்ஃபிங்கும் இந்த அவுட் சைட் ரிவர்சலுக்கும் தான் ஒரு மேட்சிங் இருக்கும். பட் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இதை ஒரு என்கல்ஃபிங்கா பார்க்க வேணாம், நம்ம இதை எப்படி பார்க்கலாம்னா ஹை, லோ, க்ளோஸ், இந்த 3 விஷயத்த மட்டும் நம்ம பேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கண்மூடித்தனமா என்கல்ஃபிங்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஒரு என்கல்ஃபிங் நடந்துருச்சு, இந்த இடத்துல ரிவர்சல் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்காம, அந்த என்கல்ஃபிங்லேயே டீட்டெயில்டா என்னென்னலாம் பார்க்கலாம். நம்ம பார்க்க வேண்டியது 3 முக்கியமான விஷயம்: ப்ரீவியஸ் கேண்டலோட ஹை, லோ, க்ளோஸ், கரண்ட் கேண்டலோட ஹை, லோ, க்ளோஸ். இதுதான் நம்ம பார்க்க போறோம். இதை பேஸ் பண்ணி எப்படி இந்த சிஸ்டம் ஒர்க் ஆக போகுது அப்படின்னு ஆத்தர் இந்த டாபிக்ல சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி எதுக்கு இதை ட்ராம்ப்லைன் கூட கம்பேர் பண்றாருன்னா, இப்போ ஒரு ட்ராம்ப்லைன்ல ஒரு குழந்தைங்க ஏறி ஜம்ப் பண்ணி விளையாடும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ராம்ப்லைன்ல ஏறி நின்ற உடனே குழந்தைங்க மேலே போக மாட்டாங்க. அந்த ட்ராம்ப்லைன் மேட்ல போய் நின்ற உடனே ஃபர்ஸ்ட் அவங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணி டவுன் சைட் போவாங்க. அந்த டவுன் சைட் போய் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் மேலே அப் சைடு வருவாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா, மார்க்கெட்ல மார்க்கெட் எடுத்த உடனே மேலே போகாதான், மார்க்கெட் என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் டவுன் சைட் போகுமா. அந்த டவுன் சைட் போகும்போது செல்லிங் ப்ரெஷர் நிறைய இருந்ததுன்னா கண்டினியூஸா செல்லிங் ப்ரெஷர்லயே மார்க்கெட் போயிடுமா. ஸோ அப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனா அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இல்லைன்னா ஸோ மறுபடியும் மார்க்கெட் ஜம்ப் ஆகி மேலே வர ஆரம்பிக்குமா. ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டர்ன்ல நம்ம என்ன பார்க்கணும்னா, மொத்தம் 3 முக்கியமான விஷயத்த பார்க்கணும்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. ஸோ ஒரு புல்லிஷ் ரிவர்சல் எப்படி இருக்குன்னா, இப்போ ஆவரேஜா ஒரு கேண்டில்ஸ் வந்துட்டு இருக்கு, அதை விட அடுத்த வர கேண்டில் பெருசா இருக்கும். அது எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னா, வால்டிலிட்டி கம்மியா இருக்க அன்னைக்கு 5% மினிமம் பெருசா இருக்கும், வால்டிலிட்டி அதிகமா இருக்க அன்னைக்கு 25% வரைக்கும் அதிகமா இருக்கும். ஸோ மார்க்கெட்ல மூமெண்ட்ஸே ரொம்ப பெருசா இல்லை, வால்டிலிட்டி ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு, கேண்டில்ஸ் எல்லாமே பெருசா மூவ்மெண்ட் இல்லாம ஆவரேஜ் சைஸ்ல போயிட்டு இருக்குன்னா அன்னைக்கு ஒரு 5% பெருசா இருந்தாலே போதும் சொல்றாரு. வால்டிலிட்டி ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங் டேவாவே இருக்கு, மார்க்கெட் மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ட்ரேடிங் டேவே இருக்கு, ஒன்று அப் ட்ரெண்டா இருக்கும் இல்லை டவுன் ட்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது என்ன சொல்றாருன்னா 25% வரைக்கும் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கறது எவ்வளவு சைஸ் பெருசா இருக்கு அதை பார்த்துட்டோம். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இதுவே ஒரு புல்லிஷ் ரிவர்சலுக்கு எப்படி இருக்கும்னா, மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை விட கரண்ட் கேண்டில் லோ அதிகமா இருக்கும். அதாவது அதை அதிகமாக்கணும். இப்போ ப்ரீவியஸ் கேண்டில் லோ எப்படி இருக்குன்னா, இப்போ 5ல இருக்குன்னா கரண்ட் கேண்டிலோட லோ 4 வரைக்கும் போயிருக்கும். ஸோ லோவை கவர் பண்ணிடுச்சு.
அடுத்தது ப்ரீவியஸ் கேண்டில் ஹையை விட இந்த கேண்டிலோட ஹையும் பெருசா இருக்கும். அட் த சேம் டைம் ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸை விட கரண்ட் கேண்டில் க்ளோஸ் அதிகமா இருக்கும். இதுதான் ஒரு புல்லிஷ் ரிவர்சலுக்கான மெத்தட். ஸோ இந்த நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம், ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை விட கரண்ட் கேண்டில் லோ அதிகமாக இருக்கும், ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸை விட கரண்ட் கேண்டில் க்ளோஸ் அதிகமாக இருக்கும், ப்ரீவியஸ் கேண்டில் ஹையை விட கரண்ட் கேண்டில் ஹை அதிகமாக இருக்கும். ஸோ இது மூணுமே நடந்துருந்ததுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு என்கல்ஃபிங்கும் ஃபார்ம் ஆக்கிடும். நம்ம ஆத்தர் சொல்கிற மாதிரி அவுட் சைட் ரிவர்சலும் புல்லிஷ் ரிவர்சல் ஃபார்ம் ஆகியிருக்கும். அதே மாதிரி பியரிஷ் ரிவர்சலுக்கும் இதே தான். அது எப்படி இருக்குன்னா, ப்ரீவியஸ் கேண்டில் ஹையை விட கரண்ட் கேண்டில் ஹை அதிகமாக இருக்கும், ப்ரீவியஸ் கேண்டில் லோவை விட கரண்ட் கேண்டில் லோ அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸை விட கரண்ட் கேண்டில் க்ளோஸ் வந்து கம்மியாகி இருக்கும். இப்போ எப்படி ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸ் வந்து 4 பாயிண்ட்ல முடிஞ்சிருந்ததுன்னா புல்லிஷ்க்கு வந்து அடுத்த கரண்ட் கேண்டில் க்ளோஸ் வந்து 6 பாயிண்ட்ல முடியணும். அந்த க்ளோஸை விட அது அதிகமாக இருக்கும். பியரிஷ்ல ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸை விட கரண்ட் கேண்டில் க்ளோஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது க்ரீன் கலரில் இருக்கும், இது வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இதை வச்சு. ஸோ அப் ட்ரெண்டில் நடந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ப்ரீவியஸ் கேண்டிலை விட கரண்ட் கேண்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்கல்ஃபிங்காக இருந்து 5 to 25% வரைக்கும் பெருசாக இருந்து அதோட ஹையையும் கவர் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸை விட கம்மியாக என்கல்ஃபிங் வந்து கிளியராக பண்ணியிருந்ததுன்னா இது வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங். இதுவே ஒரு டவுன் ட்ரெண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் லோவை வந்து கவர் பண்ணி கரண்ட் ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸை விட அதிகமாக என்கல்ஃபிங் 5 to 25% அதிகமாக கொடுத்துருந்ததுன்னா அது வந்து ஒரு புல்லிஷ் ரிவர்சல் ட்ரெண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இவ்வளோ நாள் வந்து வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது வெறும் என்கல்ஃபிங் மட்டும் பார்ப்போம். ஆனால் அந்த என்கல்ஃபிங் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஏன் ஃபார்ம் ஆகுது, அந்த என்கல்ஃபிங்க்கும் இந்த பேட்டர்னுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இந்த சாப்டரில் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். ஏன்னா நானே வந்து இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி என்கல்ஃபிங் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ப்ரீவியஸ் கேண்டிலை விட கரண்ட் கேண்டில் வந்து பெருசாக இருந்தால் போதும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த என்கல்ஃபிங் வந்து எப்படி இருக்குன்னா, ப்ரீவியஸ் கேண்டிலோட லோக்கு ஏன் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணோம்னா, ப்ரீவியஸ் கேண்டில் லோவுக்கு போய் அட்டன் பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறி வராதான். அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டால் மேலே ஏறி, பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேலே ஏறி வரும். அதுக்கு வந்து இப்போ ஆத்தர் வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறாரு. நம்ம சாப்டர் 1ல வந்து ஒரு பேக்கரி எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் அந்த பேக்கரியில் வந்து $20 வந்து ஒரு கேக் செல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் $30 $35 சொல்லிட்டு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது ஏன் பண்ணியிருப்பாங்க, $20 அதுக்கு வந்து பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் $30 பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. $35 போகும்போது அதோட பையிங் ப்ரெஷர் கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து ஃபர்தராக மார்க்கெட்டால் மேலே போக முடியாது. அந்த எக்ஸாம்பிள் தான் ஆத்தர் மறுபடியும் இங்கே ஞாபகப்படுத்துறாரு. இப்போ மார்க்கெட் கீழே போகும்போது அந்த இடத்துல வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா மார்க்கெட்டால் மறுபடியும் மேலே போக முடியாது. இதுவே கீழே போயிட்டு ஃபர்ஸ்ட் பாட்டம் லைன் போனதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸை விட ப்ரீவியஸ் கேண்டில் லோவை விட மார்க்கெட் கீழே போனதுக்கப்புறம் அந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் நிறைய வர ஆரம்பிச்சதுனா தான் மார்க்கெட் மேலே ஏறி வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் ஆத்தர் வந்து இந்த அவுட் சைட் ரிவர்சல்ல சொல்லியிருக்காரு. ஸோ என்கல்ஃபிங்கை மட்டும் பார்க்காம அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த சாப்டர்ல கிளியரா ஆத்தர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அவுட் சைட் ரிவர்சல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லாருக்கும் ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். நம்ம அடுத்த டாபிக் உள்ள போலாம். அடுத்த ரிவர்சல் செட்டப் என்னன்னா டோஜி ரிவர்சல் செட்டப். இந்த டோஜி ரிவர்சல் செட்டப்னா என்னன்னா, நம்ம ஈஸியா அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இந்த டோஜிக்கு வந்து மீனிங் என்னன்னா இன்டிசிஷன், எந்த ஒரு நிலைத்தன்மையும் இல்லாம இருக்கும் நிலை, அப்படிதான் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டோஜி ஃபார்ம் ஆகும் போது என்ன நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா, மார்க்கெட்ல வந்து மேலே போகுமா கீழே போகுமான்னு எந்த ஒரு நிலையான தன்மையும் இந்த கேண்டிலுக்கு இருக்காது. ஸோ இப்போ எப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னா மார்க்கெட்ல வந்து தொடர்ந்து கிரீன் கேண்டிலா வந்துட்டு இருக்கும். சடனா வந்து கிரீன் இல்லாம ஒரு டோஜி ஃபார்ம் ஆச்சுன்னா, ஸோ அப்ப நடந்துட்டு இருக்க அப் ட்ரெண்ட் வந்து அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இப்ப தொடர்ந்து பையர்ஸ் வந்துகிட்டே இருந்தாதான் மார்க்கெட் வந்து மேலே போய்கிட்டே இருக்கும். ஒரு சடனா ஒரு டோஜி ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த டோஜி பார்க்கறதுக்கு முதல்ல எப்படி இருக்குன்னா, டோஜி வந்து ஓப்பன் ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்படி ஒரு கேண்டிலோட விலை வந்த கேண்டில் ஓப்பன் ஆன விலையிலே மறுபடியும் க்ளோஸ் ஆச்சுன்னா அதோட அர்த்தம் என்னன்னா, ஓப்பன் ஆயிடுச்சு, அது ஓப்பன் ஆன இடத்துல மேலே தான் போயிருக்கணும். ஸோ
ஸோ அப்பதான் அந்த ஒரு பொருள் வந்து நல்லா வித்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம அந்த கேக் எக்ஸாம்பிள், பேக்கரி எக்ஸாம்பிள்லாம் ஆத்தர் சொல்லியிருப்பாரு. ஒரு ஒரு பொருள் வந்து ஆரம்ப விலையை விட விற்கிற முடிவு விலை வந்து அதிகமா இருக்கணும். ஆனா இந்த டோஜி வந்து ஆரம்ப விலையிலிருந்து முடிகிற விலையும் வந்து அதே இடத்துக்கு வந்திருக்குன்னா அப்பனா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல வந்து வியாபாரம் சரியா இல்லை. ஸோ அப்பயே நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும். அதான் ஆத்தர் சொல்றாரு. ஸோ இப்போ இதோட இந்த டோஜி ரிவர்சலை வச்சு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், இதுக்கும் வந்து ஒரு கண்டிஷன் சொல்றாரு. இந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஓப்பனும் க்ளோஸும் 10% ஒரே லெவல்ல இருக்குன்றாரு. ஒன்னு ஓப்பன் ஆன அதே இடத்துல க்ளோஸ் ஆகலாம், இல்லைன்னா 10% வரைக்கும் முன்ன பின்ன இருக்கலாம். ஓப்பன் பிரைஸை விட 10% வரைக்கும் முன்ன பின்ன இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு புல்லிஷ் டோஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா, நம்மளுக்கு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கான்செப்ட் ஒன்று இருக்கு. அது வந்து ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு அது ஈஸியாக ஞாபகம் தெரியும். பட் மார்க்கெட்டுக்குள்ள புதுசாக வரவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக வீடியோ பண்ணலாம். அடுத்தடுத்த டாபிக் பேசும்போது நம்ம பண்ணுவோம். பட் அந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜை விட கரண்ட் அந்த டோஜி கேண்டலோட ஹை வந்து கம்மியா இருந்ததுன்னா அது வந்து ஒரு புல்லிஷ் ரிவர்சலுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி 10 SMA சொல்றாரு. அந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்றாருன்னா 10 SMA. அதுல வந்து நிறைய இருக்கு. 10 SMA 50 SMA சொல்லுவாங்க. ஸோ இந்த 10 SMA மூவிங் ஆவரேஜ்ல டோஜி கேண்டலோட ஹை வந்து கம்மியா இருந்ததுன்னா அது வந்து ஒரு புல்லிஷ் டோஜின்னு சொல்றாரு. இதுவே 10 மூவிங் ஆவரேஜ்ல டோஜி கேண்டலோட லோ வந்து அதிகமா இருந்ததுன்னா அது வந்து பேரிஷ் டோஜின்னு சொல்றாரு. அது கூடவே நம்ம இந்த டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வர 1 இல்லாட்டி 2 கேண்டில் வரைக்கும் நம்ம அது கூட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாரு. இப்போ எப்படி சொல்றாருன்னா, பேரிஷ் டோஜிக்கு வந்து எப்படி இருக்கும்னா, அடுத்த வர கேண்டிலோட லோ வந்து டோஜி கேண்டில் லோவை விட அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி புல்லிஷ் டோஜி வந்து எப்படி இருக்கும்னா, டோஜி கேண்டிலை விட அடுத்த வர கேண்டிலோட க்ளோஸ் வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ டோஜினா என்ன, டோஜி எப்படி ஃபார்ம் ஆகுது, அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த சாப்டர்ல ஆத்தர் வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காரு. ஸோ டோஜியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு இன்டிசிஷன்ஸ் தான். எந்த ஒரு நிலையும் இல்லாம இருக்கும் மார்க்கெட் வந்து. ஏன்னா இப்ப கண்டினியூஸா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கும் போது அது வந்து சேம் கலர் ஆஃப் கேண்டில்ஸ் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஒன்னு ரெட் இல்லாட்டி கிரீன். பட் இது வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து ரெட்டும் இல்லாம கிரீனும் இல்லாம ஒரு நிலைத்தன்மை இல்லாம வந்து ஒரு நிலைக்கு வந்துடும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து என்ன ஃபார்ம் நினைக்கிறாங்கன்னா, அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்ததுன்னா பையர்ஸ்க்குலாம் போதும், நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஸோ அந்த டைம்ல வந்து ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் மார்க்கெட்ல வர ஆரம்பிச்சிருவாங்க. இதுவே டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு இன்டிசிஷன்ஸ் வர ஆரம்பிச்சுன்னா ஸோ அந்த இடத்துல ஒரு ரெஸ்பான்சிவ் பையர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி ரெஸ்பான்சிவ் பையர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சாங்கன்னா மார்க்கெட் வந்து நடந்துட்டு இருந்த டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சு, அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ டோஜியில வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஓப்பன் ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் சேமா இருக்கும். அது கூடவே வந்து டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கணும். அது கூட இந்த டோஜியை வந்து நம்ம இதுல மொத்தம் டோஜில ஒரு 6 வகையான டோஜி இருக்கு. அது என்னென்ன டோஜிஸ்னா, டிராகன் ஃப்ளை டோஜி, கிரேவ் ஸ்டோன் டோஜி, ரிக்ஷா டோஜி, அதுக்கப்புறம் மார்னிங் ஸ்டார் டோஜி, ஈவினிங் ஸ்டார் டோஜி, ஹராமி டோஜி. ஸோ இந்த 6 வகையான டோஜிஸ் இருக்கு. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நேமை வச்சு நீங்க டோஜி ஐடென்டிஃபை பண்ணலாம், நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம டோஜில வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ. ஸோ ஆத்தர் மறுபடியும் எல்லா கான்செப்டையும் சொல்றது, நீங்க வந்து எந்த ஒரு கேண்டிலுமே அதோட நேமை வச்சு ஞாபகம் வச்சுக்காதீங்க. அதோட ஓப்பன்ல இருந்து க்ளோஸ் எங்க கொடுத்துருக்கு, ஹை எவ்வளவு தூரம் போயிருக்கு, மறுபடியும் க்ளோஸ் லோ எவ்வளவு தூரம் போயிருக்கு, இதெல்லாம் ஹையும் லோவும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேண்டில் க்ளோஸ் எங்க கொடுத்துருக்கு. ஸோ இது 4 நம்ம வச்சு பார்க்கும்போது ஒரு கேண்டில் எப்படி ஒர்க் ஆகிருக்கு, அதுல பையர்ஸ் எவ்வளவு தூரம் போயிருக்காங்க, செல்லர்ஸ் எங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து அந்த கேண்டிலை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு.
ஸோ ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் இன்டிசிஷன் வந்துடுச்சு. அந்த இன்டிசிஷன் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு கேண்டில் 2 கேண்டில் பார்க்கலாம், சம்டைம்ஸ் 4 கேண்டில் வரைக்கும் கூட பார்க்கலாம் சொல்கிறாரு. பட் 4 கேண்டில் வந்து ரொம்ப அதிகம். ஸோ வந்து மேக்ஸிமம் 1 or 2 கேண்டில்ஸே போதும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டோஜியை வச்சும் நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்சலை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ டோஜியோட கான்செப்ட் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து சார்ட்டில் லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில் வந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துல வந்து ஒரு டோஜி ஃபார்ம் ஆகுது. டோஜி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அந்த கிரீன் கலர் கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டில் ஹையை விட இது பெருசாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சு, அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேரிஷ் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. கண்டினியூஸாக வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்திருக்கு. ஒரு டோஜி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கு. அங்கேருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு டோஜி ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த டாப்பிக்கில் மொத்தம் நம்ம 4 வகையான ரிவர்சல் பேட்டர்ன் பார்த்துருக்கோம். அது என்னென்ன ரிவர்சல் பேட்டர்ன் சொல்லிட்டு நம்ம மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணிடலாம். அது என்னன்னா வீக் ரிவர்சல், எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல், அவுட் சைட் ரிவர்சல், டோஜி ரிவர்சல். ஸோ இந்த 4 ரிவர்சல் பேட்டர்னும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கிளியராக தெரிஞ்சிருக்கும். சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் ஆத்தர் வந்து ஒரு 4 வகையான ரிவர்சல் செட்டப்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஆத்தர் இந்த சாப்டரில் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ட்ரேடிங் என்ற இந்த கேமில் வந்து நம்ம என்ன பண்ணணும், எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும். ஸோ ஒரு நல்ல ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டான ப்ரைஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி ஒரு நல்ல என்ட்ரி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த ப்ரைஸில் வெளியே வரணும்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஒரு ப்ரைஸை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். பட் அந்த என்ட்ரியும் எந்த ஜோன்ல எடுக்கணும் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இப்போ இவ்வளோ நான் இந்த ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ல எந்த ப்ரைஸ்ல என்ட்ரி எடுக்கணும், எந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும், ஒரு ரிவர்சலை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அடுத்தது சாப்டர் 3ல வந்து ஆத்தர் வந்து டைப்ஸ் ஆஃப் ஜோன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு ஜோனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எந்த ஜோனில் வந்து என்ட்ரி எடுக்கணும், எந்த ஜோனில் வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி மணி ஜோன் கான்செப்ட்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மணி ஜோன் கான்செப்டில் அடுத்தது என்னெல்லாம் சொல்கிறாருன்னா, த மணி ஜோன் லெவல்ஸ், த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், த டெவலப்பிங் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், த வேல்யூ ஏரியா, the developing value area, volume at price, engaging the money zone. இப்படி ஒரு 7 டாபிக் வந்து சாப்டர் 3ல சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் 3ல இந்த 7 டாப்பிக்கும் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ சீக்ரெட் ஆஃப் பிவட் பாஸோட ஃபர்ஸ்ட் 2 டாபிக் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 சாப்டரில் வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்கும்னு நம்புறேன். யாருக்காச்சும் இந்த ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் சரியா புரியலன்னா மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு அதுவும் பிகினர்ஸ்க்குலாம் இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வாருக்கு போகும்போது நம்ம கையில எந்த ஒரு வெப்பனே இல்லாம போறதுக்கும் நம்ம கையில கிடைச்ச ஒரு வெப்பன் எடுத்துட்டு போறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட்ல புதுசா வரவங்களுக்கு டைரக்டா மார்க்கெட்ல போய் ட்ரேட் பண்றதுக்கும் இந்த மாதிரி புக்ஸை படிச்சுட்டு ஒரு நாலேஜபிளோட போய் ட்ரேட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ மார்க்கெட்ல வந்து கேம்பிளிங்கா ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜா பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ஃபினான்ஸ் பீரியட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த வீடியோ நம்ம ரொம்ப சீக்கிரமா போட முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். தேங்க்யூ. அடுத்த சாப்டர் 3 வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஹரி. தேங்க்யூ.